அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி என்பது வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் ஒரு முக்கியமான காலமாகும். இந்த சனிப்பெயர்ச்சியில் சனி பகவான் எந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார் என்பதற்கேற்ப பலன்கள் மாறுபடும். சனி என்பது கர்மபலன் தரும் கிரகம் என்பதால் உழைப்புக்குத் தக்க பலன் கிடைக்கும் காலமாக இது அமையும். இதுவரை உங்களது பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும் சனி பகவான் விலகி ரணருண ரோகஸ்தானத்திற்கு செல்கிறார். 3ஆம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையால் அயன சயன போகஸ்தானத்தையும் 10ஆம் பார்வையால் தைரிய வீரியஸ்தானத்தையும் பார்க்கிறார். துலாம் ராசி அன்பர்களே, இந்த சனிப்பெயர்ச்சியால் கடந்த காலத்தில் கிடைத்திராத சுகமான அனுபவங்கள் கிரக அனுகூலத்தால் உங்கள் வாழ்வில் நிகழும். உங்கள் வெற்றி ஒவ்வொன்றுக்கும் உங்கள் நற்செயல்கள் உறுதுணையாக இருக்கும். புகழ்ச்சிக்கு மயங்காது யதார்த்த நிலையை உணர்ந்து வாழ வேண்டும். வீடு, மனை, வாகன தாயின் உடல்நலம் ஆகியவற்றில் அனுகூலமான நற்பலன்கள் நடந்து உங்கள் மனதை மகிழ்வு பெறச் செய்யும். மார்ச் 6ஆம் தேதி காலை 8:24 மணிக்கு சனி பகவான் தன் சொந்த வீடான கும்பராசியிலிருந்து குருவின் வீடான மீனராசிக்கு பெயர்ச்சியாக உள்ளார். சனி பகவானின் இந்த பெயர்ச்சி காரணமாக பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. மருத்துவத்துறையில் புரட்சி ஏற்படும். இந்த சனிப்பெயர்ச்சியானது 12 ராசிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். துலாம் ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். துலாம் ராசியினருக்கு கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி இருக்கக்கூடிய சனி பகவான் 6ஆம் பாவத்தில் இருக்கிறார். இது ரோக சனியாகும். கடனில்லாத, நோயில்லாத, பகையில்லாத வாழ்க்கையை சனி பகவான் கொடுப்பார். ஏற்கனவே கடன் இருப்பவர்கள் கடனை அடைப்பதற்கான யோகம் உண்டாகும். அதற்கான முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும். நகையை வைத்து கடனை அடைப்பது, வட்டி கம்மியாக வங்கியில் லோன் எடுத்து கடன் அடைப்பது போன்ற அமைப்பு உள்ளது. நீண்ட நாட்களாக ஆரோக்கியத்தில் உள்ள குறைபாடுகள் அனைத்தும் நீங்கும். சனி நன்றாக இல்லையெனில் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். சனி நன்றாக இருந்தால் நல்ல மருந்து, மருத்துவத்தை தருவார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நோய்கள் குணமாகும். நல்ல மருத்துவம், மருந்துகள் கிடைப்பதற்கான அமைப்பு உள்ளது. துலாம் ராசிக்கு எதிரிகள் இருப்பதற்கான வாய்ப்பு அதிகமுள்ளது. ராசியதிபன் சுக்கிரனாக இருந்தாலும் சனி உச்சமடையக்கூடிய ராசி என்பதால் வாதத்திறமை நன்றாக இருக்கும். சுகஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு அதிபதியான சனி பகவான் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல செய்தி, நல்ல ஆதரவு, பூர்வீகம் சார்ந்த நல்ல செய்தி, மன ரீதியாக, உடல் ரீதியாக, ஆன்மீக ரீதியான ஆதரவுகள் கிடைக்கும். சனி பகவானின் பார்வை 3, 9, 12ஆம் இடத்தை பார்ப்பதால் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நிறைய விஷயத்தை சாதிப்பீர்கள். தம்பி, தங்கையின் ஆதரவு கிடைப்பது, அண்டை வீட்டாருடன் நல்ல உறவுமுறை ஏற்படும். சுற்றுலாக்கள் சென்று வரும் அமைப்பு உள்ளது. மரபுவழி சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். இரகசிய உறவுகள், இரகசியங்கள் வெளியில் தெரியாமல் காக்கப்படும். நல்ல நட்புறவு இருக்கும் வகையில் நடந்து நற்பெயர் பெறுவீர்கள். வாகன, பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கவனத்தை சிதறவிடாமல் படிப்பில் கவனம் செலுத்துவது அவசியம். மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். புத்திசாலித்தனமாகவே காயை நகர்த்துவீர்கள். வேலைபளு காரணமாக உடல் சோர்வு ஏற்படலாம். நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களை புகழ்ந்து பேசுபவரை நம்ப வேண்டாம். புத்திசாலித்தனமாக அவரிடமிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். தொழிலதிபர்கள் தொழில் சார்ந்த வகையில் உள்ள சிரமங்களை தவிர்க்க புதிய யுக்திகளை செயல்படுத்தி பலமான வெற்றிகளை பெறுவீர்கள். வெளியூர் பயணங்களில் அனுகூலமான அனுபவங்களும் வெற்றியும் உண்டாகும். தொழிலாளர்களை நன்மதிப்புடன் நடத்துங்கள். உங்களுக்கு உண்மையாக உழைப்பவர்களை அடையாளம் கண்டுகொள்வீர்கள். பெண்கள் குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு பொருளாதார ரீதியிலும் உடல் ஆரோக்கியத்திலும் பலமான நன்னிலைகள் உண்டாகும். ஆபரணச் சேர்க்கை எதிர்பார்ப்புகள் மங்கலமாய் நிறைவேறும். சேமிப்பு பெருகும். இதை உங்களின் குழந்தையின் பெயரில் சேர்த்தால் எதிர்காலத்தில் நிம்மதியாக வாழ வழிபிறக்கும். கலைஞர்கள் பெரிய சிக்கலில் மாட்டிக்கொண்டிருந்தவர்கள், சிறு சிறு துன்பங்களுக்கு ஆட்பட்டவர்கள் கூட இப்பொழுது சிரமங்களில்லாத வாழ்க்கையை பெற முடியும். புதிய வாய்ப்புகளை சரியான ஆட்களிடமிருந்து சரியான தருணத்தில் கிடைக்கப் பெற்று முன்னேறப் போகிறீர்கள். எதிர்காலத்தை பற்றிய கவலை அகலும். அரசியல்வாதிகள் கடந்த கால தவற்றை எண்ணாமல் புதிய முயற்சிக்கு வித்திடுவீர்கள். மன உளைச்சலால் ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்படலாம். மனதை தைரியமாக வைத்துக் கொள்ளுங்கள்.
முன்னோர்கள் வழிபாட்டை முறைப்படி ஒழுங்குபடுத்தினால் உங்களை துரத்திக் கொண்டிருந்த தொல்லைகள் அகலும். தியானம் செய்து மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள். மாணவர்கள் தங்கள் படிப்பில் தீவிரமாக லட்சிய மனப்பான்மையுடன் படித்து புதிய சாதனை நிகழ்த்துவார்கள். நண்பர்கள் உதவினாலும் படிப்பு சிறப்பு பெறும். தந்தை மகன் இடையே நல்ல நட்புறவு இருக்கும் வகையில் நடந்து நற்பெயர் பெறுவீர்கள். வாகன பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கவனத்தை சிதறவிடாமல் படிப்பில் கவனம் செலுத்துவது அவசியம். சித்திரை 3-4 பாதங்கள். இந்த சனி பெயர்ச்சியால் செயல்திறமை அதிகரிக்கும். போட்டிகளில் பங்கு பெற ஆர்வம் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். ஆனால் மற்றவர்களிடம் பழகும்போது கவனமாக இருப்பது நல்லது. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் லாபம் தருவதாக இருக்கும். சுவாதி. இந்த சனி பெயர்ச்சியால் மனதிலிருந்த குழப்பம் நீங்கி தைரியம் ஏற்படும். சமூகத்தில் கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும். பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எளிதில் காரியங்கள் கைகூடும். எதிர்காலத்துக்கு உதவக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். விசாகம் 1-2-3 பாதங்கள். இந்த சனி பெயர்ச்சியால் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். குடும்பத்தில் உற்சாகம் இருக்கும். மற்றவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான நிலை காணப்படும். பிள்ளைகள் துணையால் மருத்துவ செலவு ஏற்படலாம். வெள்ளிக்கிழமைகளில் சப்த கன்னியரை அர்ச்சனை செய்து வழிபட எல்லா நன்மைகளும் உண்டாகும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயரும். 12ஆம் பாவத்தை சனி பார்ப்பதால் நன்றாக சாப்பிடும் தூங்கும் யோகம் உண்டாகும். வீடு கார் வாங்கும் யோகம் உண்டாகும். வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கும் யோகம் உண்டாகும். சுப விரயங்களை செய்து மகிழ்வீர்கள். 100க்கு 90% யோகத்தை அள்ளும் காலகட்டமாக இருக்கும்.